ஓம் ஸ்ரீ குருப்யோ நமஹ. ஓம் ஸ்ரீமத் பகவத் கீதா. கிருஷ்ணரின் கீதையின் ஒரு துளி என்கின்ற இந்த யூடியூப் சேனலை பார்த்து கொண்டிருக்கும் அனைத்து சகோதர சகோதரிகளுக்கும் அடியேனின் அன்பான வணக்கங்கள். இன்றைய தினம் நாம் 10வது அத்தியாயம் 27வது ஸ்லோகத்திலிருந்து பார்க்க இருக்கிறோம். சென்ற பதிவில் 26 ஸ்லோகம் வரை பார்த்தோம். என்ன பார்த்தோம் என்றால், பகவான் முந்தைய அத்தியாயங்களில் என்ன கூறுகிறார் என்றால், இந்த உலகம் எல்லாவற்றிலும் நானே நீக்கமர நிறைந்திருக்கிறேன், எல்லா ஜீவராசிகளிலும் நான் இருக்கிறேன் என்று கூறினார். ஆனால் இந்த அத்தியாயம் முழுவதிலும் எவை உயர்ந்தனவாக உள்ளதோ அவைகளில் தான் சிறந்து விளங்குவதாக, அவைகளில் இருப்பதாக தனியாக எடுத்து கூறுகிறார். அதற்கு ஏன் இந்த பாகுபாடு, ஏன் இந்த உயர்வு தாழ்வு, ஏன் உயர்ந்தனவற்றில் மட்டும் தான் இருப்பதாக இந்த அத்தியாயத்தில் கூறிக்கொண்டே வருகிறார் என்பதற்கான ஒரு விடையை சென்ற பதிவில் ஒரு சிறுகதையின் மூலம் அடியேன் உங்களுக்கு விளக்கமாக கூறியிருக்கிறேன். அந்த பதிவை பார்க்காதவர்கள் சென்று பார்க்கும்படி உங்களிடம் கேட்டுக்கொள்கிறேன். அடியனுடைய இந்த சேனலை பார்த்து கொண்டிருக்கிறவர்களுக்கு அடியனுடைய மனமார்ந்த நன்றிகள். சப்ஸ்கிரைப் செய்யாமல் பார்ப்பவர்கள் செய்து கொண்டு பார்க்கும்படி கேட்டுக்கொள்கிறேன். இப்பொழுது 27வது ஸ்லோகத்தில் என்ன கூறுகிறார் என்பதை பார்ப்போம். 10வது அத்தியாயம் 27வது ஸ்லோகம். குதிரைகளுள் அமுதத்துடன் தோன்றிய உச்ரைசவஸ் என்ற குதிரையாகவும், யானைகளுள் ஐராவதம் என்ற யானையாகவும், மனிதர்களுள் அரசனாகவும் என்னை அறிந்து கொள். அந்த மனிதர்களிலேயே அரசனாக இருப்பவன் நான் என்று கூறுகிறார். இதற்கான உங்களுக்கு இன்னொரு தடவை நான் சொல்றேன். இதற்கான விடையை நீங்கள் தெரிந்து கொள்ள அந்த கதையுடன் கூடிய விளக்கத்தான சென்ற பதிவை சென்று பார்க்கும்படி கேட்டுக்கொள்கிறேன். 28வது ஸ்லோகம். நான் ஆயுதங்களுள் வஜ்ராயுதமாகவும் பசுக்களுள் காமதேனுவாகவும் உள்ளேன் அப்படின்னு சொல்றாரு. பாருங்க, சாஸ்திர முறையில் மகப்பேருக்கு காரணமான மன்மதனாக இருக்கிறேன் என்று கூறுகிறார். சர்ப்பங்களுள் சர்ப்ப ராஜாவான வாசுகியாக நான் இருக்கிறேன் அப்படின்னு சொல்றாங்க. 29வது ஸ்லோகம். நான் நாகங்களுள் ஆதிசேஷனாகவும் நீர் வாழ்வனவற்றிலும் ஜல தேவதைகளுக்கும் தலைவனுமான வருணனாகவும் இருக்கிறேன் அப்படின்னு சொல்றாரு. பித்ரு தேவதைகளுள் அரியமா என்ற பித்ரு தேவதையாக இருக்கிறேன் அப்படின்னு சொல்றாங்க. அடக்கி ஆள்பவர்களுள் யமனாக நான் இருக்கிறேன் அப்படின்னு மிகவும் அழகாக சொல்கிறார். பாருங்க, ஏனென்றால் பாவம் செய்த ஆத்மாக்கள் அனைவருக்குமே உரிய தண்டனை கொடுத்து அவர்களை அடக்கி ஆளுகின்ற வல்லமை யமதர்மா ராஜாவை தவிர வேறு யாருக்குமே கிடையாது. ஆகவே அடக்கி ஆள்பவர்களுள் யமனாக இருக்கிறேன் அப்படின்னு சொல்றாரு. 30வது ஸ்லோகம். நான் தைத்தியர்களுள் பிரகலாதனாகவும், காலம் கணிப்பவர்களுள் காலமாகவும், விலங்குகளுள் சிங்கமாக இருக்கிறேன் அப்படின்னு சொல்றாங்க. பறவைகள்ல கருடனாக இருக்கிறேன் அப்படின்னு சொல்றாரு. அதற்கு பிறகு நான் தூய்மைப்படுத்துவனவற்றுள் காற்றாக இருக்கிறேன் அப்படின்னு சொல்றாரு. ஆயுதம் தாங்கியவர்களுள் ராமபிரானாக நான் இருக்கிறேன், ராமபிரானாக அவதரித்தவரும் நானே என்று கிருஷ்ணர் மிகவும் அழகாக தெளிவுபடுத்தி கூறுகிறார். மீன் இனங்களுள் முதலையாக இருக்கிறேன் அப்படின்னு சொல்றாங்க. நதிகளுள் பகீரதி என்று அழைக்கப்படக்கூடிய பாகிரதி என்று அழைக்கப்படக்கூடிய கங்கையாக இருக்கிறேன் அப்படின்னு சொல்றாங்க. 32வது ஸ்லோகம். அர்ஜுனா, படைப்புகளின் ஆரம்பமாகவும் முடிவாகவும் நடுவாகவும் நான் தான் இருக்கிறேன் அப்படின்னு சொல்றாங்க. இந்த படைப்பு தொழிலுக்கு ஆரம்பமாக இருக்கவும் இந்த தொழில் முழுவதும் செய்பவன் நான் தான். அப்படி அவர் இன்னும் ஆழமாக சொல்ல வேண்டும் என்பதற்காக ஆரம்பமாகவும் முடிவாகவும் நடுவாகவும் நானே இருக்கிறேன் அப்படின்னு சொல்றாருங்க. வித்தைகளுள் ஆத்ம வித்தை என்று சொல்ல. ஆத்ம வித்தைன்னா என்ன? நம்முடைய ஆத்மாவிற்கு எல்லாமே தெரியும். நாம் எதற்காக பிறந்துள்ளோம், நாம் சென்றடையக்கூடிய ஒரு இலக்கு என்ன, நாம் எத்தனை ஜென்மங்கள் எடுத்துள்ளோம், இந்த எல்லாவற்றுமே தெரியும். ஆனால் அந்த ஆள் மனதில் அது புதைந்து கிடைக்கிறது. ஆனால் தியானத்தின் மூலம், அந்த வித்தையின் மூலம் அதை வெளிக்கொண்டு நாம் எல்லாவற்றையும் புரிந்து கொண்டு இறைவனை அடைய முடியும் என்கின்ற ஒரு செயலை செய்வதுதான் ஆத்ம வித்தை என்று கூறப்படுகிறது. அந்த ஆத்ம வித்தைகளுக்கெல்லாம் அரசனாக விளங்கக்கூடிய அந்த ஆத்ம வித்தையாக இருக்கிறேன் என்று சொல்கிறார். தர்க்கம் செய்கிறவர்கள் இருக்கிறார்கள் அல்லவா, இந்த விவாதம் செய்வது அதில் அந்த இடத்தில் தத்துவத்தை தீர்மானம் செய்ய உதவும் வாதமாக அந்த பேச்சு நடக்குது இல்லையா, அந்த வாதமாக நான் இருக்கிறேன், வாதங்களாக நான் இருக்கிறேன் அப்படின்னு சொல்றாரு. 33வது ஸ்லோகம். நான் எழுத்துக்களுள் அகாரமாகவும் சமாசம்
அதாவது தொகைகளுள் அந்த தமிழில் வரும்ல தொகை உண்மை தொகை அதெல்லாம் சொல்லுவாங்க இல்லையா, அதில் வந்து அல்லது அதாவது தொகைகளில் அல்லது தொடர்களுள் அப்படின்னு சொல்றாங்க. தொடர்களுள் உண்மை தொகையாக இருக்கிறேன் அப்படின்னு சொல்றாரு. தத்துவ சமாசமாகவும் என்று கூறப்படுகிறது இருக்கிறேன் அப்படின்னு சொல்றாரு. அழிவற்ற முதலும் முடிவுமற்ற காலமும் காலங்களுக்கெல்லாம் காலமாகவும் எல்லா புறங்களிலும் முகம் கொண்ட விராட் ஸ்வரூபனும் எல்லாவற்றையும் காத்து பேணுபவனும் நான் தான். விராட் ஸ்வரூபமாக எல்லாமாக இருப்பவனும் நான் தான். அந்த எல்லாவற்றையும் பேணி காப்பாற்றுபவனும் நான் தான் அப்படின்னு சொல்றாரு. 34வது ஸ்லோகம். நான் எல்லாவற்றையும் அழிக்கின்ற மரண தேவதையாக இருக்கிறேன். மரணமாக இருப்பவர் யார்? அந்த கிருஷ்ணர் தான். இனி உண்டாக போகின்றவற்றிற்கு காரணமாகவும் அதற்கு பிறகு வரிசை இப்ப சொல்றாரு பாருங்க. மாதர்களுள் பெண்கள் அப்படின்னு சொல்றாங்க இல்லையா, இந்த பெண்கள்ல கீர்த்தி தேவி, ஸ்ரீதேவி, வாக்தேவி, ஸ்மிருதி தேவி, மேதா தேவி, திருதி தேவி, க்ஷமா தேவியாக இருக்கிறேன் அப்படின்னு சொல்றாரு பாருங்க. இந்த பெண்கள் என்று சொல்லும் பொழுது இந்த எல்லாவற்றிற்கும் எல்லா தேவிகளாகவும் இருக்கிறேன் அப்படின்னு சொல்றாரு. அந்த தேவிகள் யார் யார், எதற்காக வந்து அவர் அப்படி சொன்னார் அப்படிங்கிறத நாம கொஞ்சம் பார்ப்போம். இப்பொழுது வந்து ஸ்மிருதி, இந்த கீர்த்தி அப்படின்னு முதல்ல வந்து கீர்த்தி தேவியாக இருக்கிறேன் அப்படின்னு சொல்றாரு இல்லையா. இந்த கீர்த்தினா என்ன? கீர்த்தியோடு இருக்கணும் அப்படின்னு ஆசீர்வாதம் பண்றாங்க இல்லையா. அந்த கீர்த்தினா என்ன? புகழோடு வாழ வேண்டும் அப்படின்னு சொல்றாங்க அர்த்தம். அந்த புகழுக்கு காரணமான கீர்த்தி தேவியாக இருக்கிறேன் அப்படின்னு சொல்றாரு. ஸ்ரீதேவி அப்படின்னு சொல்லும் பொழுது ஸ்ரீ என்றாலே மகாலட்சுமியை தான் குறிக்கும். லக்ஷ்மி செல்வத்தை தரக்கூடியவள், அந்த லக்ஷ்மியாக இருப்பவள் நான் அப்படின்னு கூறுகிறார். வாக்தேவி என்று சொல்லப்படும் பொழுது வாக் என்றால் சொல்லாட்சி செய்பவள் யார் என்றால் வாக்தேவினா உங்களுக்கு தெரியும் இல்லையா, கலைவாணியாக இருப்பவர், சரஸ்வதியாக இருப்பவர் நானே என்று கூறுகிறார். ஸ்மிருதி தேவி அப்படின்னா ஸ்மிருதி என்றால் வந்து நினைவாற்றல் என்று சொல்லப்படுகிறது. அந்த நினைவாற்றலாக இருப்பவள் நான். மேதா நினைவில் உள்ளவை தக்க சமயத்தில் வெளிப்படுதல். இந்த நினைவில் எந்ததான் நம்ம படிச்சிருந்தாலும் அந்த எக்ஸாம் எழுதும் போது கரெக்டாக ஞாபகப்படுத்தி அந்த இடத்துல வரணும் இல்லையா, எழுதுறதுக்கு வரணும் இல்லையா, அந்த ஒரு தேவியாக மேதா தேவியாக இருப்பவள் நான் அப்படின்னு சொல்றாரு. திருத்தி என்றால் தைரியம் என்று பொருள். தைரிய லட்சுமியாக தைரிய தேவியாக இருக்கிறேன் அப்படின்னு சொல்றாரு. உறுதி, தைரியம், உறுதி, இந்த இரண்டுமே திருத்தி தேவி. க்ஷமா என்பது பொறுமை. பொறுமையாக இருக்க வேண்டும் என்று சொல்வார்கள். இந்த பொறுமைக்கு அதிபதியாக இருக்கின்ற க்ஷமா தேவியாக இருக்கக்கூடியவள் அந்த கிருஷ்ணர் தான் என்று மிகவும் அழகாக கூறுகிறாங்க. இப்போ வந்து 35வது ஸ்லோகம். அவ்வாறே கானம் செய்ய தகுந்த வேத பகுதிகளுள் பிரகசாமம் என்ற சாம வேத பகுதியாகும் என்று கூறப்படுகிறது. இந்த பாடல்கள் பாடுறாங்க இல்லையா, அதுல வந்து பிரகசாமம் என்று சொல்லப்படக்கூடிய சாம வேதங்களையே வந்து கானமாக பாடுவதுதான் சாம வேதம். அப்படிப்பட்ட ஒரு வேதத்தின் ஒரு பகுதியாக இருக்கிறேன் என்று கூறுகிறார். சந்தங்களுள் காயத்ரி என்ற சந்தமாகவும் நான் இருக்கிறேன். காயத்ரியாக இருப்பவர் யார்? கிருஷ்ணர் தான். மாதங்களுள் மார்கழியாக இருக்கிறேன். அதுவும் இந்த பதிவை வந்து மார்கழி மாதத்திலேயே அடியன் சொல்வதற்கு உண்டான பாக்கியம் வேற கிடைச்சிருக்கு இல்லையா. மாதங்களுள் மார்கழி, இன்னைக்கு மார்கழி 1ஆம் தேதி. மாதங்களில் மார்கழியாக நான் இருக்கிறேன் என்று கூறும் பொழுதே மார்கழி மாதத்தின் தத்துவம் உங்களுக்கு நன்றாக புரியும். இந்த மார்கழி மாதம் முழுவதுமே அடியன் வந்து திருப்பாவை முழுவதையும் தினம் ஒரு திருப்பாவை சொல்லிக்கொண்டே வருகிறேன். அது மட்டுமல்லாமல் ஒவ்வொரு திருப்பாவைக்கு உண்டான அர்த்தம் ஒவ்வொரு நாளும் தினந்தோறும் 30 நாட்கள் தொடர்ந்து வெளியேற்ற செய்யப்படும் என்று தெரிவித்துக் கொள்கிறேன். இந்த இரண்டுமே வந்து ஷார்ட்ஸாக தாங்க வரும். அதனால வந்து நீங்கள் ஈஸியாக பார்க்கலாம். பார்க்காதவங்க நீங்கள் வந்து சேனலை வந்து சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. அப்படியே பெல்லைக்கானே நீங்கள் அழுத்திட்டீங்கன்னா உங்களுக்கு எல்லாம் வந்து ஈஸியாக பார்க்க முடியும். பருவங்கள் 6 பருவங்கள் இருக்கிறது இல்லையா, அதில் வந்து வசந்த ருதுவாக நான் இருக்கிறேன் அப்படின்னு சொல்கிறாருங்க. 36 நான் வஞ்சகர்களுள், அதாவது சூதாடுறாங்க இல்லையா, அந்த சூதாட்டமாக நான் இருக்கிறேன். திறமை படைத்தவர்களுடைய திறமையாக இருக்கிறேன். நான் வெற்றி கொள்பவர்களது வெற்றியாக இருக்கிறேன். தீர்மானம் செய்யும் சக்தி உள்ளவர்களிடத்துல தீர்மானமாகும். ஒரு சிலருக்கு வந்து என்ன செய்யறதுனே தெரியாது, எப்படி தீர்மானம் செய்வதே என்றே தெரியாது. அந்த தீர்மானம் செய்கின்ற செயலாக இருக்கிறேன் என்று கிருஷ்ணர் கூறுகிறார். ஆகவே வந்து இந்த ஏதாவது ஒரு விஷயங்கள்ல வந்து உங்களுக்கு பிரச்சனைகள் எப்படி தீர்மானம் செய்வது என்பது தெரியவில்லை என்றால் கிருஷ்ணருக்கு வந்து ஒரே ஒரு நெய் தீபம் ஏற்றி வழிபாடு செய்து கொண்டு கொஞ்சம் பொறுமையை யோசிச்சு பாருங்க, உங்களுக்கு நல்ல தீர்வு கிடைக்கும். சத்துவ குணம் படைத்தவர்களிடம் சத்துவ குணமாக இருக்கிறேன் அப்படின்னு சொல்றாரு. நான்
37வது ஸ்லோகம், நான் விருஷ்ணி குலத்தோருள் வாசுதேவனாக. இந்த இப்போ பேசிட்டே இருக்கிற அந்த வாசுதேவன் தான் கிருஷ்ணர் இல்லையா, இந்த கிருஷ்ணராக நான் இருக்கிறேன் அப்படின்னு சொல்றாரு. யாரு? உன்னோட நண்பனாக நான் இருக்கிறேன் அப்படின்னு சொல்றாரு. பாண்டவர்களுள் அர்ஜுனனாக நீயாக இருப்பவனும் நான் தான். பாண்டவர்கள் சிறந்தவன் யாருன்னா அர்ஜுனன் தான் அப்படின்னு சொல்றாரு. அந்த அர்ஜுனனாக இருப்பவன் நான் அப்படின்னு சொல்றாரு. அதே போல முனிவர்களுள் வேதவியாசராக இருக்கிறேன், கவிஞர்களுள் சுக்ராச்சாரிய கவியாகவும் நான் இருக்கிறேன் அப்படின்னு சொல்றாருங்க. 38வது ஸ்லோகம், அடக்குபவர்களின் அடக்கும் சக்தியாக இருக்கிறேன், வெற்றி பெற விரும்புபவர்களின் நியாய உணர்வாக இருக்கிறேன், மறைத்து வைக்கப்பட வேண்டியவற்றை காப்பாற்றுவதில் மௌனமாக நான் இருக்கிறேன் அப்படின்னு சொல்றாரு. ஞானிகளுடைய தத்துவ ஞானமாக நான் இருக்கிறேன் அப்படின்னு சொல்றாரு. 39வது ஸ்லோகம், மேலும் அர்ஜுனா, எல்லா உயிரினங்களுக்கும் எது விதையோ அவை தோன்றுவதற்கு காரணமோ அதுவும் நான் தான் அப்படின்னு சொல்றாரு. ஏனெனில் நான் இன்று இந்த எதுவுமே இருக்கக்கூடுமா, அத்தகைய இயங்குவதும் இயங்காததுமான உயிரினம் எதுவுமே கிடையாது அப்படின்னு சொல்றாரு. 40வது ஸ்லோகம், எதிரிகளை வாட்டுபவனே, என்னுடைய தெய்வீகமான விபூதிகளுக்கு பெருமைகளுக்கு முடிவே கிடையாது. எனது விபூதிகளினுடைய இந்த விரிவும் கூட உனக்காக ஓரளவு, அதாவது சுருக்கமாகத்தான் என்னால் கூறப்பட்டுள்ளது. 41வது ஸ்லோகம், எது எது சிறப்புடையதோ ஒளிவுடையதோ சக்தி படைத்ததோ அந்த பொருள் எல்லாம் என்னுடைய ஒளியின் பகுதியின் வெளிப்பாடே என்று நீ அறிந்து கொள் அர்ஜுனா அப்படின்னு மிகவும் அழகாக கூறுகிறார். 42வது ஸ்லோகம், கடைசி ஸ்லோகம், இந்த 10வது அத்தியாயத்தின் இறுதியாக என்ன சொல்கிறார் என்கிறார். அர்ஜுனா, இவ்வாறு அதிகம் தெரிந்து கொள்வதால் உனக்கு என்ன பயன்? எல்லாமாக இருப்பவன் நான், அவ்வளவுதான், தெரிஞ்சுக்கோ, போதும். ரொம்ப சொல்ல முடியாது. ஏனென்றால் இந்த விரிவுக்கு விளக்கமாக சொல்ல முடியவே முடியாது. ஏனென்றால் சொல்லிக்கொண்டே போகலாம் அல்லவா? அப்படி அவர் அதை நினைவில் கொண்டு கூறுகிறார். உனக்கு என்ன பயன்? நான் இந்த அனைத்துலகையும் எனது யோக சக்தியின் ஒரு அம்சத்தினால் தாங்கிக் கொண்டு இருக்கிறேன். அவ்வளோதான், எல்லா உலகங்களையும் நான் தாங்கிக் கொண்டு இருக்கிறேன், அதை புரிஞ்சுக்கோ போதும் அப்படின்னு என்று சொல்வதோடு இந்த 10வது அத்தியாயம் நிறைவடைகிறதுங்க. 42 ஸ்லோகங்களின் அர்த்தம் நிறைவடைகிறது. அடுத்தது 11வது அத்தியாயம் மிகவும் சுவாரஸ்யமான ஒரு அத்தியாயம், விஸ்வரூப தரிசனங்க. விஸ்வரூப தரிசனத்தை அளித்து அந்த விஸ்வரூப தரிசனத்தில் என்னெல்லாம் தோன்றி இருக்கிறது, அந்த எதுவாக தான் இருக்கிறேன் என்பதை எவ்வளோ இந்த பதிவில் 10வது அத்தியாயம் முழுவதும் என்ன என்றால் கொஞ்சம் தியரியா அவர் சொல்லிட்டே வராது. இப்போ பிராக்டிக்கலாக அவருடைய உருவத்தை அப்படியே காண்பிக்க போறாரு. நமக்கும் நம்முடைய மனக்கண் முன் தோன்றி கண்டிப்பாக காண்பிப்பார் கிருஷ்ணர் தனது விஸ்வரூப தரிசனத்தை என்று கூறிக்கொள்கிறேன். ஆகவே மிகவும் சுவாரஸ்யமான அடுத்த பதிவுக்காக காத்திருக்கத்தான் வேண்டும் சகோதர சகோதரிகளே. மீண்டும் அடுத்த பதிவில் சந்திப்போம். அதுவரை உங்களிடம் இருந்து வணக்கம் கூறி விடைபெறும் இவள் தமிழ்நாடு மதுரையில் மதுரை கல்லூரி அருகே ஜீவசமாதி அடைந்துள்ள ஸ்ரீ சிவானந்த சரஸ்வதி சுவாமிகளின் பேத்தி ரஜுலா விஜயராகவன். நன்றி.